Hi friends, welcome back to நம்ம வழி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா கடையில கிடைக்கிற மாதிரியே எப்படி வீட்ல செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பால் காய்ச்சற பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 லிட்டர் பால் பாக்கெட் 5 எடுத்திருக்கேன். அதாவது 2.5 லிட்டர் பால் அதை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்கில் செஞ்சீங்கன்னா நிறைய பன்னீர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2.5 லிட்டர் பாலில் நமக்கு 500 கிராமுக்கு மேலேயே நமக்கு பன்னீர் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பால் நல்லா கொதிச்சாச்சு. ஒரு ஃபுல் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமனுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வடிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். ஏன்னா அந்த லெமனோட புளிப்பு தன்மை அப்படியே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ரசகுல்லா ரசமலாய் செய்கிறதுக்கு என்ன ப்ராசஸோ அதே தான் நம்ம செய்கிறோம். தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். அடியில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். ஒரு நைஃப் வச்சு கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்ச பன்னீரை இப்போ இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி உருட்டுக்கட்டை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாக்ஸை மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். நான் அம்மிக்கல்லோட உருட்டுக்கல்லை மேலே வச்சுருக்கேன். இங்கே எந்த வெயிட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். முக்கியமாக அடியில் ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி மடித்து வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ் மினிமம் வைங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2-3 வீக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கடையில் விற்கிற பன்னீர் மாதிரி நல்லா வந்திருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான கடையில் கிடைக்கிற மாதிரியே பன்னீர் வீட்லேயும் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வழி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.